இன்னைக்கு நான் பார்க்க போறேன் அன்பாக்சிங் வேற லெவல். நான் சான், நீங்க பார்த்துருக்கிறது சான் டெக் தமிழ். அந்த வேற லெவலான அன்பாக்சிங்கை பார்க்கலாமா? இதுதான் அந்த வேற லெவலான அன்பாக்சிங். அதாவது OnePlus 6G. இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பட் இட் இஸ் McLaren 6G. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். கவர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பட் பாக்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹோ, இது என்னது? இந்த பாக்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சால்ட் டு ஸ்பீட்னு வேறு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் வாங்க ஸ்லைட் பண்ணலாம். இதுக்கு ஸ்லைட் பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணோடனே ஒரு சாஃப்ட் ஹார்டான பாக்ஸ் இருக்குது. இது என்ன பாக்ஸுக்குள்ளேயே பாக்ஸா? இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இல்லாமல் இருந்தால் சரி, இட்ஸ் ஓகே. இந்த சர்ஃபேஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. சரி வாங்க இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸு என்னது இது? ஓ இது என்ன? ஃபோன் வாங்கினா சிடி வாங்கினா இது ஒரு சிடி கேஸ் மாதிரியே இருக்குது பார்க்க. ஓகே, சிடி கேஸ் எடுக்கலாம். சரி, ஃபோன் பாக்ஸ் எடுக்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டம்பா, கண்டுக்காதீங்க. ஓகே, இதுலேயே சால்ட் டு ஸ்பீட் McLaren இப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபன்னியான பிக்சர். அதாவது ஒருத்தன் ஹாய் அப்படின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரியே இருக்குதுப்பா. ஓகே, இது என்ன மேப்பா? இல்லைப்பா, இட்ஸ் அன் ரேஸ் கார் மேப் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சம்திங் இந்த புக்கை என்னமோ அதில் இருக்க கேமராவிலேயே ஸ்கேன் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் வருமாமாப்பா. அது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட்டாக. ஓகே, அடுத்தது McLaren சைன் வேறு இருக்குது. இந்த சைன் இது வந்து டு டூ சம்திங் வெல் இஸ் ஸோ ஒர்த் வைல் தட் டு டை அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹேட் போட்ட ஒரு ஹேட்மேன் மாதிரி இருக்காரு. இவரோட ட்ரெஸ்ஸு அதில் குட் இயர் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது ஏதோ ரேஸ் கார் மேக்கிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரேஸ் கார் போட்டிருக்கு. அப்போ ரேஸ் காரா? இல்லை ஃபோன். ஓகே, இதில் இன்ஸ்பயர்டு பை F1 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 30 volt ஆஃப் சார்ஜிங், அப்புறம் சேவ் பவர் டு சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் 3700 mAh பேட்ரி. இது வந்து 50% சார்ஜ் ஏறதுக்கு எக்ஸாக்ட்லி வெறும் 20 minutes போதும். அப்புறம் 10 GB RAM. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டு அன்லாக் இதெல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓ, நெக்ஸ்ட் பேஜில் தான் ஃபோன் இருக்குது. நான் ஃபோன் உள்ளே இருக்குன்னு நினச்சேன், பட் இங்கே தான் ஃபோன் இருக்குது. வாங்க ஃபோனை பார்க்கலாம். ஃபோன் இழுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இழுத்தா ஒரு ஃபோன் வரும். இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா வச்சுருங்க, இல்லைனா வச்சுருங்க. அப்புறம் இதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த கேஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இது வந்து ஒரு பப்பாயா அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் ரேராக இல்லாட்டாலும் நல்லா இருக்குது. ஓகே, முன்னாடி இருக்க ஸ்டிக்கரை பிடிச்சிடலாம். சரி வாங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணலாமா? பின்னாடி மறுபடியும் McLaren, எல்லாத்துலேயும் McLaren போட்டிருக்கு. யார் அந்த McLaren? காரா இல்லை ஆளா? ஓகே, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற மாதிரியே இல்லை, பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் ஓரம் வைப்போம். உள்ளே இது லாஸ்ட்டில் இந்த கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த புக் எடுத்து ஓரம் தள்ளி வச்சாச்சு.
இது என்ன பேங்கில் சார்ஜரா? கொஞ்சம் ஒத்து பாருங்கப்பா. சார்ஜர் தான். ஓகே, ஒரு கேஸ், ஃபோன் கேஸ் இருக்குது. இதை விட ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர், 30 வால்ட் சார்ஜர். ஆனால் இதுக்கு வந்து 30 வால்ட் இந்த சார்ஜரே போட்டால் 50% 20 மினிட்ஸில் ஏறும். வேறு சார்ஜர் போட்டால் 50% 40 மினிட்ஸில் ஏறும். அப்படி தான் போட்டிருக்கு. ஓகே, இந்த பேங்கிள் சார்ஜர் எடுத்து பார்ப்போம். இது ஒரு சிலிக்கானால் கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒயர். அப்புறம் 3.0 ஆடியோ ஜாக். அப்புறம் ஒரு 30 வால்ட் சார்ஜர், அதுலேயே McLaren போட்டிருக்கு. அப்புறம் பின்னாடி USB சார்ஜ் கேபிள் போடுறது. அப்புறம் ஒரு கேஸ். சார்ஜர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால வேகமாக ஏறும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சார்ஜர் வேறு எதுக்கும் ட்ரை பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கு. அப்புறம் do not remove வேறு போட்டிருக்கு. ஓகே, அடுத்து அந்த கவர் எடுத்து பார்ப்போமா? வாங்க எடுக்கலாம். ஓகே, இந்த கவர் கொஞ்சம் டைட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா, எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் உள்ளே இருக்குது. இந்த கவர் இதில் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கவர் கொடுக்குறேன், லிங்க் கவர். அந்த கவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கவரே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்னது? எம்டி பாக்ஸ். நான் ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். சரி, ஒரு பெரிய இதுப்பா மண்டியில். அப்புறம் ஒரு பேப்பர் பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, அடுத்த ஃபோனை பற்றி பார்ப்போமா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்த புக்கை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த புக்கில் ஃபுல்லாக ஸ்கேனர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். சொன்ன மாதிரியே இப்போ ஸ்கேன் பண்ணிட்டா. எனக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த எம்டி பாக்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த நம்ம வந்து அந்த ஆடியோ ஜாக் பின்னை வந்து எம்டி பாக்ஸில் போட்டு சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பற்றி ஒரு சேஃப் கைட், அப்புறம் யூசர் மேனுவல் எல்லாத்தையும் இந்த குட்டி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஒன்ப்ளஸ்னு ஒரு இதில் இருக்க இந்த யூசர் மேனுவலை படிக்கலாமா? படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு சும்மா பிரித்து மட்டும் காட்டலாம். டைம் இல்லைன்னு கிடையாது, உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறப்போ ஒரு யூசர் மேனுவலாக படித்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்காக தான் நான், எனக்காக தான் நீங்கள். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி டைலாக்கெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, காலம் மாறிக்கிட்டே வருதுப்பா. ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது அன்பாக்ஸ் பண்ணுறது எங்கள் அப்பா. பட் நான் தான் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் சில எடிட்டிங்ஸ் எல்லாம் போட்டேன். ஓகே, சார்ஜர் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான சார்ஜர். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ ஜாக் பின். இந்த ஆடியோ ஜாக் பின் அவுட் சைடு அவ்வளோக்கும் அதிகமாக அவைலபிள் இல்லை, ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த ஆடியோ ஜாக் பின்னுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே, 40,000க்கு இது ஒர்த்து தான், பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபோன் ஆன் பண்ணலாம். இங்கே ரிட்ராய் இருக்குது, இதில் சைன்இன் பண்ணிடணும்.
அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆப் காட்டுறேன். அந்த ஆப் வழியாக நீங்கள் இதிலே ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, கேமரா ஸ்கேனர் மாதிரி. அந்த ஆப் வழியாக நீங்கள் புக்கை ஸ்கேன் பண்ணிடணும். புக்கை ஸ்கேன் பண்ணால் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வரும். ஒன்ப்ளஸ் மொபைல் டேட்டா எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஃபோனில்? அதுக்கப்புறம் 4D வால்பேப்பர் இதில் சப்போர்ட்டட். அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜர் ஆல்சோ சப்போர்ட்டட். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் கேமராலேயே காரை கூட ஓட்டலாம். இது ஒன்றும் இல்லையா? இது ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸை ரெடி பண்ணுற மாதிரியே இருக்குது. இது என்ன வேட்டி கட்டியிருக்காரா? அப்புறம் அடுத்த பேஜில் ஒரு மனுஷன் பேச்சா லூ அவன் பேர் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். ஐ திங்க் ஹி இஸ் அன் அனதர் கண்ட்ரி. ஓகே, இப்போ ஒருத்தர் நடந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க எல்லாருமே அந்த மெக்லாரன் ஒரு காரை விற்று தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு நான் நெட்டில் படித்தேன். அடுத்தது இதுதான் அவரோட கார் மெக்லாரன். இதை விற்று இந்த ஃபோனை செஞ்சுருக்காரு. அப்புறம் சில இயர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதில் இமேஜஸ் இருக்குது. ஒரு இமேஜாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அவரோட சைன். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் அவரோட கார் ஓட்டுற திறமையை பற்றி. அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட கேமரா பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் இது ஒரு வீடியோ, ஒரு கார் ரேசிங் ஓட வீடியோ. இதில் ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த காரை பார்க்கவே இந்த பப்பாயா நம்ம ஃபோன் மாதிரியே இருக்குது. அடுத்த பேஜில் கார் கொடுத்துருக்காங்க. இந்த கார் தான் நம்ம ஓட்ட போகிறோம். பார்த்தீங்களா? இந்த காரில் நம்ம கையை கூட வைக்கலாம். பாருங்க, அடியில் கையை வச்சா நம்ம கைக்கு மேலே கார் போடுற மாதிரி தெரியும். ஓகே, பேஜ் சைடில் பார்த்தா கார் சைடாக போகிற மாதிரியே தெரியும். ஓகே, அடுத்து ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் இதில் இருக்கிறதுலே ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ லைட்டாக டச்சப் தான் பார்த்துருக்கோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். பட் உங்களுக்கு இதோட பற்றியெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஓகே, பாய். லாஸ்ட்டு 3:32 வரைக்கும்